அவசியம் எது அப்படின்னா, வந்தபின் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் அவசியம். இப்போ வருமுன் காக்கணும். ஒரு பிரச்சனை வந்த பிறகு நிறைய பேர் கன்சல்டேஷன் வர்றாங்க, நிறைய கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஆனால் என்ன சிக்கல் நடக்குதுன்னா, ஏற்கனவே செய்த செயலுக்கான விளைவுகள் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. இப்போ அந்த செயல் செய்யும் போதே அதை தடுத்துருக்கணும். அதை தடுக்காதனுடைய விளைவுகளை தான் நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இதனுடைய கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்ஸு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நேர விரயம், பண விரயம், உழைப்பு விரயம், நிறைய மன விரயம் எல்லாம் சேர்ந்து நடக்குது. இதை தடுக்கணுன்றதுனால தான் நம்ம கன்சல்டேஷனை விட அதிகமாக கிளாஸஸை ப்ரொமோட் பண்ணுறோம். படிங்க, ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம். ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் ஜோசியர் ஆக சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஜோசியர் ஆகிறது ஆகாதது உங்கள் விருப்பம், சரிங்களா? ஆனால் ஜோதிடம்னா என்ன, இதை எப்படி என் வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் வாழ்க்கை எனக்கு சீரமைக்க தெரியலன்னா அடுத்தவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற அளவுக்கு போகிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. அப்போ என் வாழ்க்கை எனக்கு சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை வகுப்புன்றதை பலன் சொல்லக்கூடிய வகுப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க. இந்த முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுனால அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை எப்படி கையாளணும், ஏற்கனவே செய்த வினைகளினுடைய பயன்களை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அதை எப்படி கையாளணும்னு கற்றுக்குறோம். மேற்கொண்டு நமக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் நம்ம கையில் வருது.